Hi friends, good morning. How are you all? எப்படி இருக்கீங்க? Hope you are watching Travel with Vignesh. ஆஹ் இன்னைக்கான டாபிக் வந்து என்னன்னா ரீடிங் புக்ஸ். ரீடிங் புக்ஸ் வந்துட்டு எனக்கு எப்போ அந்த ஹாபி வந்து வந்துச்சு அப்படின்னா இந்த கோவிட் டைம்ல எல்லாம் என்ன சொன்னாங்க, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது எல்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து எனக்கு என் அண்ணன் வந்து சொன்ன வார்த்தை வந்து என்னென்னா, நிறைய புக்ஸ்லாம் வந்துட்டு படி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ நான் வந்து சூஸ் பண்ணேன். ஒரு ஃபஸ்ட்டு டாப் 5 புக்ஸ், அப்புறம் டாப் 10 புக்ஸ், அப்புறம் 15, 20 அந்த மாதிரியே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அந்த ஒரு ஒரு 6 மந்த்ஸ் அப்புறம் நான் வந்து எவ்வளோ புக்ஸ் நான் வந்து படிச்சிருந்தேன். அந்த புக்ஸ் படிச்சதெல்லாம் நான் வந்து சம்மரைஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எனக்கு அத பார்க்குறப்போ வந்து எனக்கே ஒரு மாரி சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு என்னன்னா, ஒரு என்னோட கேரக்டர், என்னோட ஆட்டிட்யூட், பிஹேவியர் எல்லாமே வந்து ஒரு மாரி ஒரு ஒரு சர்டைன் பாத்ல இருந்து இன்னொரு டைமென்ஷன்ல வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சு. நார்மலா அது எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி தெரியல. ஈவன் எல்லாமே வந்து அந்த மாரி புக்ஸ் படிச்சனால தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புறேன். சீரியஸ்லி. அ என்னன்னா, நான் ஒரு ஒரு 50 டூ 60 புக்ஸ் வந்து நான் சம்மரைஸ் பண்ணி வச்சிருக்கேன். என்னன்னா, என்னுடைய ரிமெம்பரன்ஸ்க்காக நான் திருப்பியும் அதெல்லாம் வந்து என்னென்னன்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். திருப்பியும் நான் என்ன வந்து கோ த்ரூ பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து சம்மரி எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் மாதிரி, ஷார்ட்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். யூ கேன் ஆல்சோ ஹேவ் த நாலேட்ஜ். ஸோ என்னன்னா, புக்ஸ் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு விஷயம். உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். ஸோ, அத நான் உங்களுக்கு ஆஸ் அ ஃப்ரெண்ட்லியா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ, புக்ஸ் படிக்கிறனால வந்து என்ன ஆகும்னா, ஒரு புக் நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த புக்க முடிக்கிற வர நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிச்சுட்டே வருவீங்க. அ அ ஒரே நாள்லயே இந்த புக்க படிக்கணும் அப்படின்ற மாரி படிக்காதீங்க. உங்களுக்கு எப்பப்பலாம் படிக்கணும்னு தோணுதோ, எப்பப்பலாம் ஃப்ரீ டைம் இருக்கோ, அத ஃபுல்லா படிச்சு முடிக்கணும் நீங்க. அந்த மாரி முடிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கான கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு வேலை எப்பவுமே அந்த வேலை பண்றது முக்கியம் இல்ல. அத எவ்வளோ நாளா நம்ம தொடர்ச்சியா பண்றோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஈவன் வந்து கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், அதுல வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து கன்சிஸ்டன்ட்டா அத ஃபுல்லா நம்ம வந்து முடிக்கிறோம். அ அப்புறம் வந்துட்டு ஒரு வேலை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வேலை நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? நமக்கு நம்ம வந்துட்டு பர்சனலி வந்துட்டு அ அத நல்லா பண்ணிட்டோம்னு சொல்லி நம்ம வந்து நம்புவோம். ஆனா, அதே நம்ம வந்துட்டு நம்மளுடைய பாஸா இருக்கட்டும், நம்மளுடைய கம்பெனியா இருக்கட்டும், நம்மளோட கூட இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லி, எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த விஷயம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? அப்படின்றதையும் நம்ம ஃபீட்பேக்ஸும் வந்துட்டு நம்ம வாங்கி, அதையும் நம்ம வந்து சரி பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு புக்ஸ் படிக்கிறனால தான் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ, நம்ம புக்ஸ் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, அது வந்து நம்மளுக்கான கன்சிஸ்டன்சிய வந்து வளர்க்கும். ஸோ, அத நம்ம வந்து எப்பவுமே வந்து கீப் இன் மைண்ட். அ அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் அப்டின்னா, புக்ஸ் படிக்கிறப்போ வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த புக் நம்ம வந்து படிக்கணும் அப்டின்னு சொல்லி. அப்போ நமக்கான செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாகும். ஸோ, ஒரு விஷயம் அந்த விஷயத்த நம்ம வந்து செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு அப்டின்னா, ஏதாச்சும் நமக்கு ஒரு வேல குடுத்தாங்க அப்டின்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம முழு ஈடுபாட்டோட பண்ணுவோம். ஸோ, நமக்கான செல்ஃப் அ ஈ நமக்கான ஈடுபாடு வந்துருச்சுனாவே, நமக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துரும். ஸோ, எப்பவுமே வந்து ஒரு லீடரா இருக்கட்டும், ஒரு பாஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எப்பவுமே வந்து ஒரு ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், ஹி இஸ் த பாஸ், ஹி இஸ் த லீடர், ஹி இஸ் த மேனேஜர். ஓகேவா? ஸோ, அப்ப ந நமக்கான ஈடுபாடு வந்து அதிகமாகும். நமக்கான அக்கறை வரும். ஒரு விஷயத்துல ஒரு அ ஒரு ஈடுபாடு வந்துருச்சுன்னாவே, அந்த விஷயத்த நம்ம வந்து ஒரு 90% வந்துட்டு முடிச்ச மாரி தான். இல்லையா? ஸோ, அதனால நெறையவே புக்ஸ் படிங்க. புடிச்ச புக்ஸ படிங்க. அப்புறம் கன்சிஸ்டன்ட்டா இருங்க. ஓகே கைஸ். நானும் வந்துட்டு நெறைய புக்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கேன். நம்ம எல்லாமே நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணுவோம். நான் இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ வந்து ஷேர் பண்றேன். ஸோ, அ அ இன் இன் ஃபியூச்சர் வி ஷுட் ஃபார்ம் லைக் a better community and better human and we can give something better to our society. Thank you guys. This is what I would like to share to you, and thanks for your time and thanks for watching my channel Travel with Vignesh. Thank you guys.